ஏய் சொக்கா, நேரா பஸ் ஸ்டாண்டு போ. அங்க போனேன்னா ராஜேஷ் அதான் அந்த 3009 புல்லட் வண்டி இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துரு. அவன் 6 மாசம் இன்னும் டியூ கட்டாம இருக்கிறான். என்னடா வண்டி இங்கே நிற்குது சொன்ன வண்டி வண்டி இங்கே எடுத்துட்டு போட்டோம். சுத்தி முத்தி எவனையுமே காணும். சாவி இல்லை இல்லையாட்டு இருக்குது. இந்த ஏரியா கவுன்சிலர் வேற கூப்பிடுறாரு. இது கூட இவரு கூப்பிடுறாரு. வணக்கங்க, சொல்லுங்க. தம்பி தாமோதரான தம்பி. ஆமாங்க, நான் தான் பேசுறேனுங்க. தம்பி என்னப்பா ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற காஸ்ட்லி பொருளை தூக்கிட்டு போறீங்களாட்டு இருக்கேன். அப்படிலாம் இது தூக்கலீங்க. எனக்கு என்னாச்சுங்க? என்னப்பா தம்பி, உன்னோட சிசியம் வந்து என்னமோ பெரிய இது பண்ணிருக்கான். ராஜேஸ்வர பொண்டாட்டி இங்க வந்து வீட்டுல அழுதுட்டு இருக்கிறா. என்னப்பா? என்னன்னு தெரியலீங்களா, நான் வேணா விசாரிக்கிறேனுங்க. என்னப்பா நீ கடன் நடத்தணுமா வேண்டாமா, இல்ல ஸ்டேஷன் கேஷன் பாக்குறதுக்கு விருப்பமா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் பாக்குறேன். இப்ப நான் பாத்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். பாத்து முடியப்பா, என்ன சீக்கிரம் என் காதுக்கு வராம பாத்துக்கப்பா. சரியா? சரிங்க சரிங்க. ஐயோ, இவன் வேற என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே. கவுன்சில் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சு. ஏய் சொக்கா, எங்கடா இருக்கிற? சார் வந்துட்டு சார், வெளியே எட்டி மட்டும் பாருங்க சார். வந்துட்டியாடா? சார் வந்துட்டேன் சார். நானு கை வீசிட்டு வந்து இப்ப டாட்டா காமிக்கிறான். என்ன சம்பவம் பண்ணி வச்சு தொலைஞ்சான்னு தெரியல. ஃபிளாஷ்பேக். சாவி இல்ல, வண்டி தள்ளிட்டு. ஓகேடா, இன்னைக்கு பண்ற சம்பவத்தை மட்டும் பாடுறா. என்ன கூத்து நடக்க போகுதுன்னு இன்னைக்கு. End of flashback. என்னடா பண்ணி வச்சிருக்கிற? இதை ஏன்டா தூக்கிட்டு வந்த? சார் என்ன சார் கேனத்தனமா பேசுறீங்க? வண்டி விட அது விலை ஜாஸ்தி சார். வண்டி விட விலை ஜாஸ்தியா? டேய், அப்ப எடுத்துட்டு போன வண்டி எங்கடா? இந்த மாதிரி விட்டு போட்டு வந்துட்டேன்.